பொண்டாட்டி சொன்னேன் ஜெயிக்கிறது கிடையாது, பொறுமையா 3 மாவட்டத்தை சாப்பிடுவா. என்னது என்னப்பா தண்ணி? கேமரா எடுத்து அப்பா டயர்டா இருப்பேன் தானடா அந்த தண்ணியை கொண்டு வந்து குடுக்குறேன். அந்த தண்ணி எடுத்துட்டு நடந்து வந்த தண்ணி பாக்கல இல்லையா? என்னாச்சு இவ்வளவு ஸ்லோ மோஷன்லயா வந்த? என்னடி அது? பலாப்பழம். அச்சமா வாங்கிட்டு வருவாங்கல்ல பலாப்பழம், அங்க பாரு எவ்வளவு பெருசு இருக்கு பாரு. நவிலன் எங்கடி போனோம்? ஓடு ஓடு, அம்மாவை கூட்டு ஓடு, அம்மாவை கூட்டு ஓடு. எங்கடி அழைச்சிட்டு போற? அவனுக்கு தூங்கணுமா? ஓகே போ. என்ன ஒரு ஆனந்தம். நீமாடா? ஓகே அப்பா. வயசாலி தோப்புக்குள்ள வீடு வாங்கணும்னு ஆசை வந்துருச்சா? ஆமா, இல்ல இதே தோப்பே வாங்கலாம். இதே தோப்பு ஒரு 1200-300 கோடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, இவங்க 5 பேரையும் நல்லா மூஞ்ச பாருங்க. ஹலோ டேய் படுங்க, டேய் கண்ணை மூடி தூங்க. ஓகே ரைட். பிரியா அண்ட் அருண், எப்படி இருக்கு இந்த ஃபீல்? இந்த மல்லாக்க படுத்துட்டு விட்டத்தை பாக்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல வடிவேல் சார், அந்த மாதிரி இப்படி படுத்துட்டு மேல பாக்குறது நம்மளோட வாழ்க்கையே தெரியுதுடா, பிரகாசமா தெரியுதுடா. ஒரு நிமிஷம், நீ பேசணுமேனு பேசுறிய, அங்க வாழ்க்கை பிரகாசம் எங்க இருக்கு? அதெல்லாம் வந்து நீ தெரியாது, நீ அனுபவிச்சு பாக்கணும். அப்படியாடா? நீ உட்காந்து அப்படி உலகத்தை பாக்குறேன். மக்களே, நான் உங்களோட நானும் அப்படியே படுக்கிறேன், நீங்க என்னோடய பாருங்க. இந்த பாருங்க, இப்படி படுத்துட்டு இப்படி மேல பார்த்தா ஒரு காக்கா இருக்கு. அது என் தலையில எப்ப அந்த கக்காவை போடுன்னு தெரியல. வைசாலி எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு போங்க. நீங்க பாட்டு போறீங்க, மேல தாளெல்லாம் அடிக்கிறாங்கல்ல, நாங்க போய் அத பாட போறியா? ரிலாக்ஸ் பண்றோம். நாங்க பொய்க்கால் குதிரை பார்க்க போறீங்களா? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அரேந்து, நீ சந்தோஷமா ஆறியா, வாழ்க்கையை நினைச்சு ஆறியா? So, dear family members, மக்களே அடிக்கிற ட்ரம்ஸ்ல அப்படியே பீட்லாம் பயங்கரமா வருது. சாப்பிட்ட மேங்கோல அப்படியே எனர்ஜிலாம் பொங்கி வருது. நான் பேசுறதா உங்களுக்கு கேட்கலான்னு தெரியல, பட் நாங்க சம ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். ஏய் நவீனன், என்னடி அது? பலாப்பழம். அச்சமா வாங்கிட்டு வருவாங்கல்ல பலாப்பழம், அங்க பாரு எவ்வளவு பெருசு இருக்கு பாரு. மரத்துல காய்ச்சி தொங்குது. நல்லா இருக்கா? இவ்வளவு கூட்டத்துல வயசு ஜெயிக்குமாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். வாங்க, எவ்வளவு பேர் கலந்துக்கிறாங்க மக்களே. ஃபாரினர்ஸோட வயசு போட்டி போட்டு இந்த மேங்கோ போட்டியில ஜெயிக்குமா பொறுத்திருந்து பார்ப்போம். பயங்கர ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கே. ஆமா, அங்க போவ இங்க உட்காந்து கமான்னு தண்ணி என்னது? கொட்டையை சாப்பிட கொட்டையை வச்சிருந்தேன் அவசரமா. மக்களே, கூட்டமே போடாம இவ்வளவு ஃபாரினர்ஸ்க்கு மத்தியில ஒரு தனி ஆளா மேங்கோவை சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கு. சொன்னேன்
பொறுமையா 3 மாவட்டத்தை சாப்பிடுவா. அவங்க அம்மா தோத்தது அவனால ஒத்துக்க முடியலடா. அதுக்கு நான் தான் அடிக்கலாம். மக்களே, காம்படிஷன் முடிஞ்சு 10 நிமிஷம் ஆச்சு, இன்னமும் அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு மனுஷன் நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு, கூச்சமே படாம சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்களேன். பேபி, வயசு ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம் ஜெயிச்சிருமா? ஜெயிக்கிறதுக்காக போலடா. 3 மாம்பழத்தை சாப்பிடறதா என்ன சொன்னாலும் நின்று அடிக்கோட்டா. எட்டி பார்த்துட்டு குழந்தைக்கு தராம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. வைஷு, குழந்தைக்கு கொஞ்சம் கொடு. அவன் பாத்துட்டு இருக்கான், கொஞ்சம் கொடு. பக்கத்துல ஒருத்தன் அவ்வளவு ஆர்வமா பாக்குறான், கொஞ்சமாச்சும் குடுக்குறியா நீ? ஆமாடா, 3 மாம்பழத்துல 2 மாம்பழம் கொட்டையை காணுமே. அவ்வளவு நெடிக்கிறடா. சாப்பிட்டியா என்ன? வைஷு, எல்லாரும் சாப்பிட்டு எந்திரிச்சு மதியானம் சாப்பாட்டுக்கு போயிட்டாங்க, இன்னும் சாப்பிட்டு இருக்க. வயசு வெக்கமா இல்ல உனக்கு? 156 அடி டேபிள் எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு பாரு. நீ மட்டும் தான் சாப்பிட்டு இருக்கிற. குழந்தைங்களுக்கு ஒரு காம்படிஷன் இருக்கு, அதுக்கு அடுத்தது அதோட கலந்துக்கிறியா? வைஷு, போட்டியில 43வது இடத்துக்கு நீ வந்ததுனால இந்த தொப்பியை உனக்கு வந்து பரிசு அளிக்கிறேன். இல்ல, கரெக்ட் தான் பேபி. எல்லாருமே வந்து 20 செகண்ட்ல காம்படிஷன்ல கலந்துட்டு முடியலன்னு போயிட்டாங்க. காம்படிஷன் முடிஞ்சு காம நேரமா மாங்கா சாப்பிட்டுட்டு நானும் நிலனு போய் நிக்கிறோம், முடிஞ்சிச்சு போலாண்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வரேன். அப்ப என்ன பண்ணிருக்கா, எல்லாரும் காம்படிஷன்ல உட்காந்தாங்களா, ஓரமா போய் ஒரு பாஸ்கெட் எடுத்துட்டு, சார் காம்படிஷன்ல என் பேரை அடிச்சிருங்க, நான் பின்னாடி உட்காந்து சாப்பிடுறேன்னு போயிருந்தா பரவாயில்ல. கம்மியா கொடுப்பாங்க. காம்படிஷன்னா 1 கிலோ மாம்பழம் தருவாங்க. இன்னொன்னு நல்ல மேங்கோ கொடுப்பாங்க. 3 மாம்பழம் வந்து एक्चुअली 1 கிலோ வருது போல. அப்பா, 1 கிலோ காம்படிஷன்னா 1 கிலோ சாப்பிடு. நான் என் வைஃபை நினைச்சு ப்ரௌடா ஃபீல் பண்றேன்டா. சோ யூ கீப் ராக்கிங். ஓகே, இந்த தொப்பிய நீ என்னைக்கும் என் ஞாபகமா வச்சுக்கோ. எத்தனை மாங்கோ நீ சாப்பிட்டாலும் வந்து இன்னிலிருந்து மேங்கோ வைசு என்று பெருமையாக அழைக்கப்படுவாய். கை கொட்டா. அப்ப நான் மாம்பழம் பிடிக்கும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. வாங்க, அட கையை பிடிச்சி கூட்டிட்டு வெற்றியாளரா. மயக்கம் இருக்கா? 43வது வெற்றியாளர். சுகர் ஏறிச்சா? ஒரு சுகர் பேஷண்ட். என்னது? என்னப்பா தண்ணி? கேமரா எடுத்து அப்பா டயர்ட் ஆயிருப்பேன் தரடா இந்த தண்ணியை கொண்டு வந்து குடுக்குறேன். அந்த தண்ணி எடுத்துட்டு நடந்து வந்த தண்ணி பார்க்கல. இல்லையா, என்னாச்சு? நவிலன், ஒரு நிமிஷம் இந்த தண்ணியை வா, அப்பாக்கு நடந்து வந்து. அப்பாக்கு நடந்து எடுத்துட்டு வா. அப்பாக்கு எப்படி ஆசையா எடுத்துட்டு வந்த, எடுத்துட்டு வா. இவ்ளோ ஸ்லோ மோஷன்லயா வந்த? என்னடி இந்த பாசத்தை நான் என்னன்னு சொல்லுவேன். புள்ளையோட பாசம் என் கண்ணு கலங்குது. என் கண்ணு கலங்குறத காட்டு. மக்களுக்கு நான் அழுகுறது தெரியக்கூடாது, கண்ணாடி போட்டுக்கிறேன். என்னமோ உங்க விரதத்தை கலைக்கிற மாதிரி 3 மாசம். நான் உடனே சொன்னா, நான் டயர்டா இருக்கேன்னு என் பிள்ளைக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. என்னது அப்பாக்கு? என்ன சொன்னா அப்பாக்கு? அதனால தண்ணி கொட்ட மாட்டியா? என் மேல பாசம் வச்சிருக்கிற ஒரே ஜீவன் அப்படின்னு சொன்னா அந்த பிரியா அடிக்கும். பல ஜீவன்ல இது ஒரு பிரியாக்கு கேட்கல. நான் கொஞ்சம் குடிச்சுக்கிறேன். கொண்டு வந்தது எனக்கா உனக்கா? அப்பாக்கு தானே கொண்ட. எனக்கும் தாக்கம் அடிக்கும்ல. எண்ணில் பாதி அப்படின்னா என் தண்ணிலையும் பாதி தான். இது ஒண்ணுமே இல்ல, இது கொடுக்குறான். கொடுத்துருக்கான்ல, ஒண்ணுமே இல்ல, இதை கொடுக்குறான். வட்ட வட்ட பொட்டுக்காரி. இதுக்கு பிரிஞ்சு கை பத்தாது, எஃபோர்ட் போடணும். ஆமா, ஓகே, 3, 2, 1. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? அதுக்கு நான் ஒண்ணே ஒரு நாளில் வாழ்க்கை இங்கு எங்கு போய் முடியாது. தப்பு தப்பா பாடுறா மக்களே. கோடி கண்ணு மண் மீது விழுந்திருக்கும் அத்தனையும் பேபி பாடி முடிச்சிருக்கீங்க. தெரிய மாட்டேங்குது, உங்களை மன்னிச்சிடுறேன். மன்னிச்சிடுறேன். அப்பாயும் அத்து அப்பாயும் தெரிஞ்சுதான் பண்ணாங்க. என்ன
பண்ணிட்டாங்க உன்னை. தப்பு பண்ணிட்டாங்களா? எங்க படுக்கிறீங்க டேய், 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 டேய். சரி, அவனை அவமானப்படுத்தினா அவனுக்கு கோவம் வருங்கிறத தெரிவிச்சு கொண்டு அவமானப்படுத்தினாலும் கோவம் வராத ஒரே ஜீவன் எலிக்குட்டி. இந்த எலிக்குட்டிக்கு ஏன் அவமானப்படுத்தினா கோவம் வராது தெரியுமா? ஏன்னா அவனுக்கு அது அவமானமே தெரியாது. ஆமா தானே எலிக்குட்டி? இல்ல